நான் ரொம்ப பெரிய கனவோட இந்த அனாத ஆசிரமத்தை நான் ஆரம்பித்தேன். ரொம்ப நாள் இதில் நான் பிரயாணம் பண்ணிட்டேன். ஒரு 10,000 சில்லற பேரை என்னுடைய ஹோமில் நான் தங்க வச்சு இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாளை முடிகிற வரைக்கும் நான் பராமரிச்சிருக்கிறேன். ஒரு 8,500 பேருக்கு மேலே என்னுடைய ஹோமில் இறந்து அவங்கள நான் அடக்கமும் அவங்கள பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்குள்ள எனக்கு வயசாயிருச்சு. நான் என்ன எவ்வளவு நாள் செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு. கனிமொழி எம்பி அவங்கள கூப்பிட்டு அவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு 2 நாள்ல செய்ய முடிஞ்சது. சுயநலமான உலகத்துல நம்ம ஏதோ தப்பா ஓடிக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மனசுக்கு நான் உங்களை தான் நினைச்சுக்கிறேன். நீங்களும் வாழ்றீங்க, நானும் இந்த உலகத்துல வாழ்றேன். என் மனைவி என்னோட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. அது என் மனைவி அப்படின்னு எனக்கு தெரியுமே. சோர்வாகுதுங்க, ரொம்ப சோர்வாகுது. இந்த உலகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சத்தியம் தொலைக்காட்சிக்கு தெரியும். சத்தியம் தொலைக்காட்சி என்ன செய்யணுங்கிறதும் சத்தியம் தொலைக்காட்சிக்கு தெரியும். இதை யாரோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எனக்கு இந்த 10 வருஷத்தை முடிக்கும் போது தான் இந்த ஜாய் டு தி வேர்ல்ட் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி தான் ஆண்டவருடைய அன்போடு சேர்ந்து அவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தையும் இந்த ப்ரோக்ராமில் ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த தெய்வத்துக்கு இன்றைக்கி தான் சரியான முறையில் நாம் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மன திருப்தி எனக்கு இருக்குது. லிட்டில் டிராப்ஸ் பால் அண்ணனை கடந்த 2ஆம் தேதி எங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்ருந்தோம், ஆலிவ் ட்ரீ ஸ்கூலுக்கு கூப்பிட்ருந்தோம். அங்கே 7 ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. எங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல காரியம், நல்ல நாட்கள் வரும்பொழுது, நான் பிள்ளைங்கன்னு சொல்கிறது என்னுடைய பள்ளி பிள்ளைகள், நல்ல நாட்கள் வரும்போது இல்லாதவங்களை நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு எங்கள் பிள்ளைங்க நிறைய பெட்டி பெட்டியாக கொண்டு கொடுப்பாங்க. 7 அனாதை ஆசிரமங்களுக்கு இந்த முறை நாங்கள் அதை கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அண்ணனும் அங்கே வந்திருந்தாங்க. அதை வாங்கிட்டு அண்ணன் கிளம்பும்போது என்கிட்ட பேச வந்தாங்க. நான் அப்போ அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ரொம்ப ரொம்ப விரக்தியாக உட்காந்துருந்தாங்க. அப்போது நான் கேட்டேன், என்னென்ன இப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்களே அப்படின்னு. அண்ணே பிரதர், நான் ரொம்ப பெரிய கனவோடு இந்த அனாத ஆசிரமத்தை நான் ஆரம்பித்தேன். ரொம்ப நாள் இதில் நான் பிரயாணம் பண்ணிட்டேன். ஆனால் நான் சந்திக்க நினச்ச அளவுக்கு நான் ஜனங்களை இன்னும் சந்திக்கலை. ஒரு 10,000 சில்லற பேரை என்னுடைய ஹோமில் நான் தங்க வச்சு இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாளை முடிகிற வரைக்கும் நான் பராமரிச்சிருக்கிறேன். ஒரு 8,500 பேருக்கு மேலே என்னுடைய ஹோமில் இறந்து அவங்கள நான் அடக்கமும் அவங்கள பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் செஞ்சது ஒரு கடலளவு எனக்கு தேவை இருக்குது. ஆனால் நான் ஒரு துளி அளவு தான் செஞ்சுருக்கேனே. அதுக்குள்ளே எனக்கு வயசாயிருச்சு. நான் என்ன எவ்வளோ நாள் செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு. நான்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். சுயநலமான உலகத்தில் நம்ம ஏதோ தப்பாக ஓடிக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அண்ணன்ட்ட சொன்னேன், ஆனால் நான் என்னுடைய மனசுக்கு நான் உங்களை தான் நினச்சிக்கிறேன். நீங்களும் வாழ்கிறீங்க, நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக வாழ்கிறீங்கன்னு, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உங்களுக்கு குறை தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் இதே வார்த்தையை அந்த அண்ணன்கிட்ட நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 8,000 வயோதிகர்களில் 8,500 பேருக்கு மேலே அடக்கம் பண்ணி ஒரு 10,000க்கு மேலே ஆட்களை பராமரித்து இன்றைக்கும் ஒரு 1,200 பேரை அவங்கள இல்லத்தில் வச்சு பராமரிக்கிறாங்க. அதில் ஒரு 300 சில்லற பேர் மென்டலி ரிட்டார்டட் பெண் பிள்ளைகள் வச்சு அவங்க பராமரிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு முறை நீங்கள் அதை போய் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு இந்த உலகத்தில் எப்படியும் சிலர் வாழ்கிறாங்க, நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு அந்த அண்ணன் ஒரு 15-20 வருஷமாக எனக்கு தெரியும். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தால் நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அண்ணே கொஞ்சம்
எப்போனாலும் என்னன்னாலும் தைரியமாக கேளுங்கன்னு, உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆனால் எனக்கு இந்த 20 வருஷத்தில் அவங்க எனக்கு 3 முறை தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த உதவி எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. 2015 2வது வாட்டி கேட்டாங்க. கடந்த மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி 3வது முறை அவங்க கேட்டாங்க. நான் கடந்த 2ஆம் தேதி போன வாரம் அவங்கள பார்க்கும்போது கேட்டேன், அண்ணே இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, நான் தேவைப்படும் போது உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க. நான் இந்த வார்த்தையை நிறைய பேர்கிட்ட கேட்க முடியல. வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேணுமான்னு சொல்லி சொன்னால், எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்குறது உலகத்தில், கேட்குறதுக்கு முன்னால் எனக்கு வேணும்னு லிஸ்ட்டு போடுற உலகத்தில் அவங்க வந்து எனக்கு இப்போ எதுவும் தேவையில்லை, நான் தேவைப்படும் போது கேட்குறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுச்சு. அங்கே நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்படி ஒருவேளை உலகத்துக்கு எடுத்து காட்டுற வாய்ப்பு சத்தியம் தொலைக்காட்சி கிடச்சனால நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அர்னால்டுன்னு ஒரு பெரிய நடிகர், இவர் உலக அளவில் ஒரு பெரிய நடிகர், இவர் நடித்த படங்கள்லாம் அப்படி ஒரு பெரிய வசூலை அள்ளி கொடுக்கும். இவர் வந்து கலிஃபோர்னியாவோட கவர்னராக இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஓப்பனிங்காக அவர் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவர் அந்த இடத்துக்கு போயிருந்தார். அப்போ போயிருக்கும்போது அந்த ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடித்த உடனே அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கார்டு ஒன்று கையில் கொடுத்துட்டு, இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலில் தான் நீங்கள் தங்கணும், இங்கே ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு ரூம் வந்து உங்களுக்காக நாங்கள் தனியாக வச்சுருப்போம், அதை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போது அவருடைய இந்த கவர்னர் பதவியெலாம் போன பிறகு ஒரு முறை அந்த பக்கம் போகும்போது அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. போய் அந்த கார்டை காட்டி, நான் இந்த மாதிரி இங்கே இந்த ஹோட்டலில் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் இப்போ அந்த பதவியில் இல்லை, அதனால் உங்களுக்கு நாங்கள் அதை செய்ய முடியாது, உங்களுடைய கார்டுடைய வேலிடிட்டி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதனால் தயவுசெய்து நீங்கள் தங்கணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி அது அவங்க ஒரு நிர்வாகம் அப்படி சொன்ன உடனே அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் வெளியில் போய் நேராக கடையில் போய் அந்த பெட்ஷீட்டையும் தலையணையும் வாங்கிட்டு வந்து, இது அவருக்காக வைக்கப்பட்ட வெங்கல சிலை, கலிஃபோர்னியாவில் அவரை பாராட்டி வைக்கப்பட்ட வெங்கல சிலை, அவருடைய பாதத்தில் அவர் இப்படி படுத்துட்டு அவர் சொல்கிறாரு, see how time have changed, பாருங்க நாட்கள் எவ்வளோ வேகமாக மாறி போச்சு அப்படின்னு சொல்லி இதை டேக் பண்ணி இந்த ஃபோட்டோ உலகம் முழுசும் நீங்கள் கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த காரணத்துக்காக தான் அதை போட்டுட்டு அவர் ஒரு நாள் முழுதும் அங்கே ரோட்டில் படுத்து கிடந்தார். நாம் கூட நல்லா இருக்கும்போது 4 பேருக்கு எதையாவது செஞ்சிடுறது நல்லது. நல்லா இருக்கும்போது பதவியும் அதிகாரமும் கொஞ்ச நாளில் ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்க எல்லா சக்திகளும் நம்மளை விட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இந்த உலகத்தில் இருக்கிறப்போ நாம் சிலருக்கு செய்ய வேண்டிய கடமையை யாராவது ஒரு 4 பேருக்கு நம்ம உதவி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது இந்த உலகத்திலேயே கூட நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் நம்ம எந்த பதவியும் எந்த பவரும் எந்த திறமையும் எந்த பலனும் இல்லாமல் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது அது அந்த 4 பேருக்கு செய்த உதவி நமக்கு பயன்படும். இன்னும் நம்ம மேலே போகும்போதும் அது நமக்காக பரிந்து பேசும். சத்தியம் டிவி அப்படிங்கிறது ஒரு பெரிய தரிசனத்தோடு அது பயணித்து போய்கிட்டே இருக்குது. ஒரு வயசான நபர் ஒருத்தர் இருந்தார். அவர் காலையில் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாரு. அவர் கரத்தில் இருக்கிற கட்டு போட்டிருந்த அந்த தையலை பிரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு. அப்போது அவரை நர்ஸ் செக் பண்ணி அவருடைய ஹார்ட் ரேட் பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டாரு. டாக்டரை பார்க்க முடியல. அப்போ ரொம்ப அவர் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அந்த நர்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா, இல்லைனா நீங்கள் போயிட்டு வாங்க, டாக்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ரொம்ப அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கார். அப்போது அந்த நர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக போகணும் அப்படின்னு. என் மனைவி என்னோட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக நான் ரொம்ப அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மனைவி தானங்க, அவங்க சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க சாப்பிட்ருவாங்க, எதுக்காக நீங்கள் அவசரமாக போகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவளுக்கு ஞாபக மறதி, அல்சைமர் டிசீஸில் அவளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால் அவளுக்கு எந்த ஞாபகமும் கிடையாது, அதனால் நான் தான் போய் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நீங்கள் போகலைன்னா வேற யாராவது கொடுத்தா உங்கள் மனைவி சாப்பிட மாட்டாங்களா,
நீங்கள் போய் தான் கொடுக்கணுமா, அவ்வளோ பாசமா, உங்களை பார்க்காம அவங்க சாப்பிட மாட்டாங்களான்னு சொல்லும்போது, இல்லைம்மா 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த மனவேதி வரும்போது என் மனைவிக்கு என்னையும் மறந்து போச்சு, எனக்கு என் மனைவிக்கு என்னையும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ எதுக்குங்க நீங்கள் போகணும், யார் கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அது என் மனைவி அப்படின்னு எனக்கு தெரியுமே, என் மனைவின்னு அது எனக்கு தெரியுமே, அவளுக்கு மறந்துருந்தா கூட அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னதான் நான் ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சத்தியம் தொலைக்காட்சிக்கு தெரியும். சத்தியம் தொலைக்காட்சி என்ன செய்யணுங்கிறதும் சத்தியம் தொலைக்காட்சிக்கு தெரியும். இதை யாரோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் போடுறது, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம் தயவுசெய்து மறந்துடுங்க. அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒரு மெயில் ஐடி இருக்குது, மேனேஜிங் டைரக்டர் satyam.orgன்னு ஒரு மெயில் ஐடி இருக்குது. அதில் உங்கள் கமெண்ட்டை எனக்கு போடுங்க, நேராக நான் உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க, நான் உங்களை கூப்பிட்டு நான் உங்களை பேசுகிறேன். உங்களுக்கு நான் என்ன புரிய வைக்கிறேன், சத்தியம் தொலைக்காட்சினா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன். இன்றைக்கி சமீப காலங்களில் இப்படி பொழப்பு நடத்துகிற கூட ஒரு கூட்டம் இருக்குது. உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது. என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் satyam.orgக்கு ஒரு மெயில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் உங்களை கூப்பிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதே போல் யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. யாருமே செய்யலை, அவங்கள நீங்கள் பார்க்குறதே இல்லை. சோர்வாகுதுங்க, ரொம்ப சோர்வாகுது. இந்த உலகத்தில் நிறைய பேர் தனக்காக ஓடிட்டு இருக்க இடத்துல கொஞ்சம் பேர் மக்களுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் சோர்ந்து உட்கார வச்சிடாதீங்க, அது இந்த உலகத்துக்கு நல்லதில்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சாத்தாங்குளத்தில் ஒரு பாட்டி, 95 வயசு பாட்டி, நம்ம சேனலில் ஒரு நியூஸ் வந்துச்சு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு 36 மாதம் அவங்க தாய்மார்களுக்கு வர வேண்டிய பென்ஷன் அவங்களுக்கு வந்தது, பேங்க்கு திருப்பி அப்படியே கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பணத்தை அவங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் அவங்க கையில் சேரலை. செய்தி எனக்கு தெரிஞ்ச உடனே நான் உடனே அந்த சாத்தாங்குளம் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்து இன்றைக்கி நியூஸை போட்டு அங்கே இருக்கிற கலெக்டருக்கும் அங்கே இருக்கிற தாசில்தாருக்கும் இன்றைக்கி நீ அந்த செய்தியை கொண்டு போகணும், அந்த தொகுதி எம்பிக்கு அந்த செய்தியை கொண்டு போகணும்னு சொல்லி செய்தி போட்டு அன்னைக்கு சாயங்காலமே அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ கிளிப்பை கொண்டு போய் கொடுத்து, அடுத்த நாள் கனிமொழி எம்பி அவங்கள கூப்பிட்டு அந்த 36 மாதத்துடைய அந்த பணத்தை அவ்வளோத்தையும் அவங்க கேஷ் அவங்க இதில் டெபாசிட் பண்ணி, கால் ஊனமான அவங்களுடைய மகன், 80 வயசு மகன், அந்த மகனுக்கு ஒரு வீல் சேரை கொடுத்து அந்த அவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு 2 நாளில் இந்த தொலைக்காட்சியால் செய்ய முடிஞ்சுது. நாங்கள் போய் செஞ்சுட்டு வந்துட்டோங்கிறத விட ஒரு நிர்வாகத்தை நாங்கள் செய்ய வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு மோகனன் இன்னைக்கு சொன்னாங்க, பிரதர் அந்த வயசான தாத்தா பாட்டிக்கு வீடு யாரும் கட்டி கொடுக்க வேண்டாம் பிரதர், நம்ம சேர்ந்து கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. சத்தியம் தொலைக்காட்சி 10வது கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக கொண்டாடுது. அண்ணன் அழகாக சொன்னாங்க, ஆண்டவருடைய அன்பை அந்த வயசானவங்க உணரட்டும் பிரதர், நம்ம கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பைபிள் வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு சொல்ல தெரியல, அவங்களே சேர்த்து கூப்பிட்டு விட்டுட்டேன். ஒருவேளை சத்தியம் அறக்கட்டளையோடைய நம்பர் கொஞ்சம் போடுங்களேன், சத்தியம் அறக்கட்டளையோட டீட்டெயில்ஸ் போடுங்க. ஒருவேளை இதை ஃபோட்டோ எடுத்துக்கங்க, உங்களுக்கு யாருக்காவது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போடுங்க, அது நம்ம சகோதரருக்கு அது போய் சேர்ந்துடும். தேங்க்யூ தேங்க்யூ. அதே போல் அந்த வயதான தம்பதிகளுக்கு மோகனண்ணே அதை கட்டித்தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் யாராவது செய்யணும்னாலும் செய்யுங்க, அதையும் வச்சு நல்லா சிறப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஐடியல் ஞானராஜ் அண்ணன் வந்திருக்காங்க, அவங்க வாங்கண்ணே வாங்க அண்ணே, நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததே ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஒரு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி அவன் வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு நித்திய ஜீவனை அழிக்க வந்தேன். அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு நாம் சொல்லுவோம். அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. அதனால தான் எத்தனை கதைகள் இருந்தாலும் அத்தனை கதைகள்லையும் எந்த கதையிலையும் கடவுள் மனுஷனுக்காக சாகவே இல்லை. ஆண்டவருடைய சாட்சியில் மாத்திரம்தான் அவர் மனிதனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்குறார். அது ஒரு பெரிய அற்புதம். நான் சின்ன வயசில் ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுவாங்க, அப்போ அதில் ஒரு கோழியுடைய கதை ஒன்று இருக்கும். நல்லா ஒரு 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 வெயில் காலத்தில் ஒரு பெரிய வயல் நிலம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. அந்த தீப்பிடிச்சு எரிஞ்ச உடனே விவசாயியால் தாங்க முடியல, அது ராத்திரி நேரங்கிறனால அதை ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே எரிய விட்டுட்டு காலையிலேயே விடியாதமா நேராக ஓடி அந்த வயலுக்குள்ளே பூந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். ஐயோ
அறுவடைக்கு தயாராக இருந்த வயலை இப்படி எரிஞ்சு நாசமாக போச்சே, ஒன்று கூட தேராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஓடும்போது அவன் காலில் ஒரு கறிக்கட்டை ஒன்று தட்டுப்படுது. அது தட்டுப்பட்ட உடனே அதை அவன் மறுபடியும் வேகமாக ஒரு தட்டுறான். அது அப்படி அந்த கறிக்கட்டை கவுந்து விழும்போது அந்த கறிக்கட்டை கீழே 2 கால் இருக்குது. திருப்பி அவன் பார்க்கும்போது அது ஒரு தாய் கோழி. அது ஒரு தாய் கோழி. அந்த கறிக்கட்டை அப்படி கவுந்து விழுந்த உடனே அதில் ஒரு பொந்துக்குள்ளேருந்து ஒரு 6 அழகான கோழி குஞ்சுங்க வெளியே ஓடி வருது. அப்போதான் இவனுக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த வயல் தீப்பிடிச்சு எரியும் போது இந்த தாய் கோழி அத்தனை குஞ்சுகளையும் அந்த வலைக்குள்ள ஓட்டைக்குள்ள அனுப்பி விட்டுட்டு அந்த ஓட்டையை அடைச்சி அது தன் கால் 2 அந்த ஓட்டைக்குள்ள விட்டுட்டு அப்படியே அந்த ஓட்டைக்குள்ள நெருப்பு போகாம அந்த சூடும் போகாம அதோடைய உடம்பு எரிஞ்சு வெந்து அது செத்து கருகி போன பிறகும் அந்த கோழி குஞ்சை காப்பாற்றி வச்சிருக்கு. இவன் போய் அதை தட்டின உடனே அந்த கோழி குஞ்சு வெளியே வருது. 5 அறிவு கூட இல்லாத ஒரு கோழிக்கு தெரியுது, என் உயிரை கொடுத்து தான் என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும்னு. அதுதான் என்னுடைய ஆண்டவருக்கும் தெரிஞ்சது, என் உயிரை கொடுத்து தான் என் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னு. அதனால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும்னு அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற வார்த்தை. எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. God so loved the world.